said three things. இயேசு மூன்று காரியங்களை சொல்கிறார். Luke chapter 14. லூக்கா 14ஆம் அதிகாரம். In Luke 14 he was talking about building God's house. லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய வீட்டை கட்டுவதை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். God's dwelling place. தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். And he says, அவர் சொல்கிறார் in verse 28, 28ஆம் வசனம், if you want to build a tower, you have to first count the cost. ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டுமானால் அதற்கு எவ்வளவு செலவாகும் என்று நீ செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். Nobody builds a house without finding out how much it will cost me. எவ்வளவு செலவாகும் என்று சொல்லி எண்ணாமல் யாரும் வீட்டை கட்டுகிறதில்லை. If you start building a house without counting the cost, செலவு எவ்வளவு ஆகும் என்று எண்ணாமலே வீட்டை கட்டுவாய். what will happen? என்ன நடக்கும்? Verse 29, you lay a foundation and then you can't finish it. அஸ்திவாரத்தை போட்டு முடிக்க முடியாமல் நீங்கள் திணறுவீர்கள். You see some houses like that. இதுபோல சில வீடுகளை நீங்கள் foundation. அஸ்திவாரம் மட்டும் பல நாட்களாக இருக்கும். 10 years you find still foundation. 10 ஆண்டுகள் கழித்து பார்த்தால் அந்த அஸ்திவாரம் அப்படியே இருக்கும். They have not built anything on it. அது மேலே எதுமே கட்டப்படவில்லை. Jesus said, don't be foolish like that. அதுபோல புத்தினரா இருக்க வேண்டாம் என்று இயேசு சொன்னார். Everybody who sees that will ridicule you. அதை பார்க்கிற ஒவ்வொருவரும் அதை கேலி செய்வார்கள். Many people's Christianity is like that. அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது. People make fun of them. What type of Christians these are? மக்கள் வேடிக்கை பேசுகிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். என்ன விதமான கிறிஸ்தவன் இவன்? Because there is no house. அங்கே வீடே இல்லையே. We have to build a house for God. நான் தேவனுக்கென்று ஒரு வீட்டை கட்ட வேண்டும். It must not be only a foundation. அஸ்திவாரம் மட்டும் இருந்தால் போதாது. So there Jesus said that story in the midst of three conditions to build this house. இந்த வீட்டை கட்டுவதற்கு மூன்று நிபந்தனைகளோடு கூட இயேசு சொல்கிறார். He says, if you want to be my disciple, நீ என்னுடைய சிஷ்யனா இருக்க வேண்டுமானால் there are three areas where the sword must do a work in your life. மூன்று பகுதிகளிலே இந்த பட்டயமானது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு கிரியை செய்ய வேண்டும். That is like that sword in front of the tree of life. அந்த ஜீவ விருட்சத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய பட்டயத்தை போல. First of all, முதலாவதாக this sword must cut off your human attachment to your parents and your wife and children and brothers and sisters. உங்களுடைய பெற்றோரோடு கூட, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட, மனைவி பிள்ளைகளோடு கூட, சகோதர சகோதரோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பை இந்த பட்டயமானது வெட்ட வேண்டும். Verse 26. 26ஆம் வசனம். He's talking about building the tower, remember? இங்கே கோபுரத்தை கட்டக்கூடிய காரியத்தை குறித்து இயேசு பேசிக்கொண்டிருக்கிறார். How you don't end up with only a foundation. அஸ்திவாரத்தோடு கூட முடித்து விடாதபடிக்கு அவர் சொல்கிறார். First of all, check this. முதலாவதாக இதை சோதித்து பார். You know, we all have a human love for our father, mother, wife, children and all. நம்ம எல்லாருக்குமே நம்முடைய அப்பா அம்மாவோடு கூட பிள்ளைகளோடு கூட மனுஷிக அன்பு இருக்கிறது. There's nothing wrong in loving them like that. அவர்களை அப்படி நேசிப்பதிலே தவறு ஒன்றுமில்லை. But when Jesus Christ comes into our life, ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது our love for Christ must be much more than our love for all these people. இந்த எல்லா ஜனங்களிடத்திலே நாம் காட்டுகிற அன்பை காட்டிலும் இயேசுவிடத்திலே காட்டுகிற அன்பு மிக அதிகமாக இருக்க வேண்டும். If you don't cut off that human attachment to all your relatives, உங்களுடைய உறவினர்கள் பக்கத்திலே உறவினர்கள் பால் இருக்கக்கூடிய எல்லா ஈர்ப்புகளையும் நீங்கள் வெட்டி விடாவிட்டால் you will not be a disciple of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சீஷனாய் மாற முடியாது. Because your father mother will say something, அப்பா அம்மா ஏதாவது சொல்வார்கள், then you don't follow the Lord. நீங்கள் ஆண்டவரை பின்பற்றாமல் போய் விடுவீர்கள். Or you love your wife and children and disobey the Lord. நீங்கள் மனைவியும் பிள்ளையும் அந்த அளவாய் நேசித்து விட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் விடுவீர்கள். Your brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே. So the first thing Jesus said is this human attachment to people must be cut off with the sword. ஆகவே தேவன் சொன்ன முதல் நிபந்தனை என்னவென்றால் இந்த பட்டயத்தை வைத்து மனுஷிக ஈர்ப்புகளை வெட்ட வேண்டும். You remember once he said these words? ஒருமுறை இயேசு சொன்னதை ஞாபகம் இருக்கிறதா? He said, I did not come to bring peace on this earth. இந்த பூமியிலே சமாதானத்தை அல்ல, I came to bring a sword. பட்டயத்தை கொண்டு வந்தேன் என்று சொல்கிறார். See Matthew chapter 10 and verse 34. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். A lot of people call Jesus the Prince of Peace. அநேகர் இயேசுவை சமாதான பிரபு என்று அழைத்தார்கள். But he said in Matthew 10:34, I did not come to bring peace. மத்தேயு 10:34 பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வரவில்லை என்று சொன்னார். I came to bring a sword. பட்டயத்தை அனுப்ப வந்தேன். Those are Jesus' own words. இவைகள் இயேசுவுடைய சொந்த வார்த்தைகள். What sort of sword? எந்த விதமான பட்டயம்? Verse 35. 35ஆம் வசனம். I have come to separate a man from his father. மகனை தகப்பனிடத்திலிருந்து பிரிக்க நான் வந்தேன். It's amazing what Jesus said. இயேசு சொல்லுகிறது வியப்பாக இருக்கிறதா? Your father wants to go one way, but the Lord's telling you to go another way. உன்னுடைய தகப்பன் ஒரு வழியிலே போக சொல்கிறார், ஆனால் தேவனோ வேறு வழியிலே போக சொல்கிறார். And you're very attached to your father. நீ அதிகமாக தகப்பனோடு கூட ஈர்க்கப்பட்டிருக்கிறாய். And the Lord brings a sword and cuts it. அந்த பாசத்தை தேவன் பட்டயத்தை வைத்து வெட்டுகிறார். You can be free. இப்பொழுது நீ விடுதலையாக இருக்கிறாய். You know, that's very important when you get married. குறிப்பாக திருமணமாகும் பொழுது மிக மிக முக்கியம். So many marriages are spoilt because we are so attached to our parents. எவ்வளவோ தகப்பன் தாய்மார்களோடு கூட திருமணமான பிறகும் ஒரு பாசத்தினால் ஈர்க்கப்பட்டிருக்கிறபடினாலே எத்தனையோ குடும்பங்கள் சிதைந்து விடுகிறது. The Bible says a man must leave his father and mother and cleave to his wife. தகப்பனையும் தாயையும் விட்டு தன்னுடைய மனைவியோடு கூட இசைந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. That is not obeyed in many
marriages in India. இந்தியாவிலே अनेक திருமண வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே இந்த வசனம் கீழ்ப்படியப்படவில்லை. And many Indian parents are also like that. अनेक இந்திய பெற்றோர்களும் இப்படி தான் இருக்கிறார்கள். Even after their children are married, பிள்ளைகளுக்கு திருமணமான பிறகும் they want to control them. அவர்களை ஆளுகை செய்ய They விரும்புகிறார்கள். want to run their home. அவளுடைய குடும்பத்தை இவர்கள் நடத்த They விரும்புகிறார்கள். want to control how they discipline their children. அந்த பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி ஒழுக்கத்தில் வளர்க்க வேண்டும் என்பதை இவர்கள் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார்கள். Some of these parents are supposed to be believers. இப்படிப்பட்ட பெற்றோர் யார்? விசுவாசிகள். They don't have light. அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை. What does your Bible say in Genesis 2? உங்களுடைய வேதாகமம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறது? You know it is the first commandment in the Bible. வேதத்திலே இதுதான் முதல் கட்டளை என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know what is the first commandment in the Bible? வேதத்திலே காணப்படுகிற முதல் கட்டளை என்ன தெரியுமா? Number 1 commandment. முதலாவது கட்டளை. Not what he told Adam, because we are not in the Garden of Eden. நாம் ஏதேன் தோட்டத்திலே நாம் இல்லை, ஆகவே ஆதாமுக்கு சொன்ன கட்டளை அல்ல. I'm talking about the first commandment for us. நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை என்ன என்று கேட்கிறேன். The first commandment in the Bible is Genesis chapter 2. வேதத்திலே சொல்லப்பட்ட முதல் கட்டளை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் It is இருக்கிறது. the only commandment that was given before sin came into the world. இந்த உலகத்திலே பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட ஒரே கட்டளை இதுதான். Remember these two things. இந்த இரண்டு காரியங்களை நினைவிலே வைத்துக் First கொள்ளுங்கள். commandment in the Bible முதல் கட்டளை வேதத்திலே காணப்படுகிறது. and the only commandment given before sin came into the world. உலகத்திலே பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட முதல் ஒரே கட்டளை. And it is one of the most disobeyed commandments by Christian parents in India. அதே சமயத்திலே இந்தியாவிலே உள்ள கிறிஸ்தவ பெற்றோர்களாலே அதிகமாக கீழ்ப்படியாத ஒரு கட்டளை. And one of the most disobeyed commandments by Christian married people in India. இந்திய தேசத்திலே திருமணமான கிறிஸ்தவ தம்பதியர்கள் கீழ்ப்படியாத ஒரு கட்டளை உண்டு என்று சொன்னால் இதுதான். If you believe it is the word of God, read this and tremble at this word. நீங்கள் இது தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் விசுவாசித்தால் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நடுங்குங்கள். Verse 24. 24ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் man வசனம். shall leave his father and mother and cleave to his wife, and they shall become one flesh. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். Those of you who are married, I want to ask you, have you done that? திருமணமானவர்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இதை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? Those of you who are children are married, have you allowed your children to do that to you? உங்கள் பிள்ளைகளை திருமணத்திலே கொடுத்தவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் குறுக்கிடுகிறீர்களா? I have 4 sons who are married. எனக்கு 4 மகன்கள் இருக்கிறார்கள், 4 பேருக்கும் திருமணமாகிவிட்டது. I have obeyed that commandment, otherwise I wouldn't preach it. நான் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன், இல்லாவிட்டால் நான் பிரசங்கிக்க முடியாது. I say you got to leave me now and to cleave to your wife. I told all my 4 boys. என்னுடைய 4 மகன்களுக்கும் நான் சொன்ன காரியம், இப்பொழுது என்னை விட்டு விடுங்கள், நீங்கள் உங்கள் மனைவியோடு கூட இசைந்திருங்கள் என்று I சொல்லியிருக்கிறேன். will not tell you what to do. என்ன செய்ய வேண்டும் என்று நான் இனிமேல் சொல்ல Do போவதில்லை. what you like, go where you like. என்ன விரும்புகிறீர்களோ செய்யுங்கள், எங்கே விருப்பமோ போங்கள். If you want any advice, I am always available. ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டால் நான் கொடுக்க தயாராக But I இருக்கிறேன். will not try to interfere in your life in one way. ஆனால் எந்த ஒரு விதத்திலாகிலும் கூட உன்னுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட மாட்டேன். If I come to your house, I will not sit at the head of the table. உன்னுடைய குடும்பத்திற்கு வரும்பொழுது நான் குடும்ப தலைவர் உட்காரக்கூடிய இடத்திலே நான் உட்கார மாட்டேன். I will not pray at the lunch time. நான் சாப்பிடுகிற நேரத்திலே நான் தலைவனாக இருந்து ஜெபிக்க மாட்டேன். You are the head. My son, you're the head. You pray. என்னுடைய மகனே, நீதான் இந்த குடும்ப தலையா இருக்கிறாய், நீ ஜெபி. You know why? ஏன் தெரியுமா? I tremble at the word of God. நான் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறேன். And God looks at me with favor because of Isaiah 66 verse 2. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல ஆண்டவர் பிரியமாய் என்னை பார்க்கிறார். I don't pick and choose which verses I should obey. நான் எந்தெந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நானாக தேடி தெரிந்து கொள்கிறதில்லை. I start with the first commandment and say let me obey the first commandment before I go to the other commandment. நான் முதல் கட்டளையை தெரிந்து கொள்கிறேன், நான் மீதி கட்டளைகளுக்கு செல்வதற்கு முன்பதாக முதல் கட்டளைக்கு ஒழுங்காய் கீழ்ப்படியட்டும் என்று சொல்லி நடுங்கி கீழ்ப்படிகிறேன். I did that when I got married. எனக்கு திருமணமான பொழுது நான் அதை செய்தேன். My father and mother did not decide what I should do. நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னுடைய அப்பா அம்மா தீர்மானிக்கவில்லை. I cared for them. நான் அவர்களை பராமரித்தேன். Yeah, Jesus cared for his mother even when he was hanging on the cross. இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் கூட தன்னுடைய தாயை குறித்து கரிசனைப்பட்டார், Even if you are பராமரித்தார். hanging on a cross, please care for your old father and mother. நீங்கள் சிலுவையிலே தொங்க வேண்டியதா இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மாவை கவனித்துக் கொள்ள வேண்டும். They did so much for you when you were children. Please take care of them when they are old. நீங்கள் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எவ்வளவு உங்களுக்காக பிரயாசப்பட்டார்கள், அவர்கள் வயது செல்லும் பொழுது நீங்கள் அவர்களை கவனிக்க வேண்டும். But when it came to the way Jesus wanted to go in his ministry, he said to his mother, woman, what have I got to do with you? Don't tell me what to do. ஆனால் ஊழிய பாதை என்று
வரும்பொழுது ஸ்திரியே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் இயேசு. That is discipleship. இதுதான் சீஷத்துவம். I don't allow my father and mother to tell me how I should follow the Lord. நான் எப்படி ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தகப்பன் தாய் எனக்கு சொல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். I don't allow my wife to tell me how I should obey the Lord. நான் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற விஷயத்தில் என்னுடைய மனைவி கூட ஆலோசனை சொல்ல விரும்பவில்லை. Children or brothers or sisters. என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய சகோதரனோ சகோதரியோ They can do what they like. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் விரும்பி அப்படி செய்யலாம். Between me and others. எனக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே ஒரு பட்டயம் இருக்கிறது. That is the first condition of discipleship. இதுதான் சீஷத்துவத்தின் முதல் நிபந்தனை. I don't have any special friends. எனக்கு விசேஷித்த நண்பர்கள் என்று யாரும் கிடையாது. Always a sword between me and every brother. எனக்கும் ஒவ்வொரு சகோதரனுக்கும் இடையிலே ஒரு பட்டயம் இருக்கிறது. If he tells me something which is not according to God's word, தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக ஒரு காரியத்தை அவர் சொல்வார் என்றால், I say, God bless you brother, you do that, I will not do that. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே, நீ வேண்டுமானால் அதை செய், நான் அதை செய்ய மாட்டேன். I am not here to judge you. நான் உங்களை நியாயம் தீர்க்க But மாட்டேன். between you and me there is a sword. உங்களுக்கு எனக்கும் இடையிலே பட்டயம் இருக்கிறது. I am going to live by the tree of life. நான் ஜீவ விருட்சத்தின் படி வாழப் போகிறேன். I have tried to obey that commandment for more than 40 years. 40 ஆண்டுகளுக்கு அதிகமாக இந்த கட்டளையின்படி வாழ நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன். And I have seen how I can partake of God, the tree of life. நான் எப்படி ஜீவ விருட்சத்திலே பங்கட முடியும் என்பதை பார்த்திருக்கிறேன். I believe that many of you have missed that because you don't allow the sword to cut off this human attachment to so many people. பல மக்களிடத்திலே இருக்கக்கூடிய இந்த மனுஷிக பாசத்தை அநேகர் வெட்டாதிருக்கிறபடினாலே நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறேன். We must honor our parents. நம்முடைய பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். But honor them, but we don't allow them to control our life. அவர்களை கனம் பண்ண வேண்டும், அதே சமயத்தில் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க கூடாது. You must love your wife like Christ loved the church. கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போலவே நீங்கள் உங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூர வேண்டும். Willing to die for her like Jesus. இயேசு மரித்தது போல நீங்களும் உங்கள் மனைவிக்கு வேண்டுமானால் மரிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். I will not allow her to control my life. ஆனால் என்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதற்கு அவளுக்கு அனுமதிக்க மாட்டேன். Very important. ஆகவே இது மிக முக்கியம். Condition of discipleship. சீஷத்துவத்தின் நிபந்தனை. Sometimes the father and mother will cry. சில சமயத்தில் அப்பா அம்மா அப்படியே கண்ணீர் வடிப்பார்கள். Oh my son, my daughter, I ஐயோ மகனே மகளே நான் brought you up from childhood. உன்னை பெற்று தாளாட்டி சீராட்டி வளர்த்தேனே. So many years I took care of you. எத்தனை வருஷங்கள் உனக்கு பராமரித்தேன், உன்னை தூக்கி தோளிலே போட்டு சுமந்தேன். My son, I brought you up for 28 years. மகனே 28 வருஷம் மறந்து விட்டாயா? And now this woman whom you met yesterday, you're married to her and you've forsaken us. நேத்து பார்த்தவ அவ வந்த உடனே எங்களை எல்லாம் கைவிட்டு விட்டாயா? Please remember this attachment. இந்த பாசத்தை நேசத்தை நீ மறந்து விடாதே, ஞாபகத்தில் வைத்துக்கொள். You know, when a little baby is born, உங்களுக்கு தெரியுமா சிறு குழந்தை பிறக்கும் பொழுது there's a thing called an umbilical cord that connects to the mother. தாயோடு கூட அந்த குழந்தை ஒட்ட வைத்திருப்பது அந்த தொப்புள் கொடி. And the umbilical cord says, அந்த தொப்புள் கொடி சொல்லுகிறது, baby says, அந்த குழந்தை சொல்லுகிறது, don't cut this. இதை வெட்ட வேண்டாம். For 9 months I lived with this only. 9 மாசம் அந்த தொப்புள் கொடியோடு தானே நான் வாழ்ந்தேன் உள்ளே. This is my sustenance. இதுதான் என்னுடைய பிழைப்பு. Please don't cut this attachment. இந்த பாசத்தை இந்த நேசத்தை வெட்டி விட வேண்டாம், ஈர்ப்பை வெட்டி விட வேண்டாம். Please. தயவு செய்து இந்த தொடர்பை வெட்டி விடாதீர்கள். But doctor says nothing doing. Cut it. அதெல்லாம் ஒன்றுமில்லை, வெட்டித்தான் ஆக வேண்டும் என்று மருத்துவர் சொல்கிறார். What will happen if you don't cut it? அது வெட்டாவிட்டால் என்ன நடக்கும்? You know the child will die. குழந்தை மரித்து விடும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You have to free that child from the mother to live by itself. அந்த குழந்தை தானாக வளரும்படியாக தாயினிடத்திலிருந்து பிரித்து விட வேண்டும். And like that there is an umbilical cord that ties you to your parents. அதே போல உங்களை பெற்றோரோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்ள செய்கிற ஒரு தொப்புள் கொடி இருக்கிறது. When you get married you have to cut it. திருமணமாகும் பொழுது அதை நீங்கள் வெட்ட வேண்டும். Otherwise your marriage will die. இல்லாவிட்டால் உங்களுடைய திருமணம் மரித்து விடும். Like that baby will die. அந்த குழந்தை மரிப்பது போல உங்கள் திருமண வாழ்க்கை மரித்து விடும். It's the first commandment in the Bible. இதான் வேதத்திலே காணப்படுகிற முதல் கட்டளை. The most disobeyed commandment by Christians in India. இந்திய தேசத்திலே अनेक கிறிஸ்தவர்களாலே கீழ்ப்படியாது இருக்கக்கூடிய கட்டளை இதுதான். By Christian parents who interfere in their married children's lives. திருமணமான தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிற பெற்றோர்களாலே கீழ்ப்படியாமல் இருக்கிறது இந்த வசனம். They don't have any respect for the first commandment in the Bible. வேதத்திலே சொல்லப்பட்ட முதல் கட்டளைக்கு அவர்கள் சற்றேனும் மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறார்கள். Disobeyed by so many Christian couples. अनेक கிறிஸ்தவ தம்பதியர்கள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். You cannot be a disciple of Jesus. இயேசு கிறிஸ்துவின் சீஷனா இருக்க முடியாது. If you don't let that sword come. அந்த பட்டயம் அங்கே வர விடாவிட்டால் சீஷனா இருக்க முடியாது. Cut that connection you had with so many good friends and all that. எத்தனையோ நல்ல நண்பர்களோடு கூட இருக்கக்கூடிய உங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட வேண்டியிருக்கிறது. Say, I love you but Jesus is my Lord. நான் உன்னை நேசிக்கிறேன் ஆனால் எனக்கு இயேசுதான் ஆண்டவர். I respect you daddy and mommy but Jesus is my Lord. அப்பா அம்மா உங்களை நான் கனம் செய்கிறேன் மதிக்கிறேன் ஆனால் இயேசுதான் என்னுடைய ஆண்டவர். Number one condition. இதான் முதலாவது நிபந்தனை.